நீர்வாழ் உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலாய் விளங்கும் ஆகாய தாமரையை அழிப்பது எப்படி என யோசித்துக் கொண்டிருக்கும் சூழலில் கரூரை சேர்ந்த பள்ளி மாணவிகள் அதிலிருந்து சானிட்டரி நாப்கின் மற்றும் காகித அட்டை பெட்டியை செய்து அசத்தியுள்ளனர். காங்கேயத்தில் குழந்தைகள் அறிவியல் மண்டல மாநாடு நடைபெற்றது. இதில் கரூர் சின்ன ஆண்டாள் கோவில் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவிகள் ஹிவன்ஷிகா, சஞ்சிதா ஆகியோர் ஆசிரியர் ராஜசேகரன் உதவியோடு ஆகாய தாமரை தாவரத்திலிருந்து பயனுள்ள பொருட்கள் என்ற தலைப்பில் ஆய்வுக் கட்டுரையை மண்டல அளவிலான போட்டியில் சமர்ப்பித்துள்ளனர். இது தற்போது மாநில அளவிலான போட்டிக்கும் தேர்வாகியுள்ளது. தமிழ்நாட்டு அளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆகாய தாமரையரோட தாக்கம் மிக அதிக அளவு உள்ளது. அதற்காக ஒரு தீர்வை நாங்கள் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாணவிகளை நான் கலந்து பேசும்போது அவர்கள் கொண்டு வந்த யோசனை தான் இந்த சானிட்டரி நாப்கின் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத அட்டைப்பட்டி, அதாவது பேக்கிங் பொருட்களாக இதை பயன்படுத்தலாம். ஆகாய தாமரையின் தண்டு மற்றும் மொட்டு பகுதிகளை ஆய்வு செய்ததில் அதிக அளவு நீரை உறிஞ்சக்கூடிய தன்மை இருந்தது தெரிய வந்தது. பின்னர் இதனை அரைத்து காய வைத்து சானிட்டரி நாப்கின்கள் மற்றும் காகித அட்டைப்பெட்டி போன்ற மட்கக்கூடிய பொருட்களை உருவாக்கினோம் என்று மாணவி ஹிவன்ஷிகா தெரிவித்தார். நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய சானிட்டரி நாப்கின்ஸை நம்ம எரிக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா அது நிறைய டாக்ஸிக் கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணும். ஆனா இப்ப நாங்க செஞ்சிருக்க இந்த சானிட்டரி நாப்கின் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு செடியால தான் செய்யப்பட்டிருக்கு. அப்ப இதை நம்ம எரிக்கும் போது இது நம்ம சுற்றுச்சூழலுக்குமே எந்த பாதிப்பையுமே தராது. குறிப்பாக மழை மற்றும் வெள்ள காலங்களில் பெரிதும் ஆபத்தை ஏற்படுத்தும் ஆகாய தாமரையை இயற்கை முறையில் நாப்கின் மற்றும் அட்டைப்பெட்டி தயாரிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்ப சானிட்டரி நாப்கின்னாலே pH லெவல் செக் பண்ணுவாங்க. அந்த எங்க பிளான்ட்டுக்கு pH லெவல் 6.5 வந்தது. அப்பனா இது பெண்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாது. அதனால நாங்க அதை எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம செஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் இது எவ்வளோ அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு பாக்குறதுக்காக எங்க லேப்ல அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அது நல்லாவே அப்சர்வ் பண்ணுச்சு. ஆகாய தாமரையை பயன்படுத்தி இயற்கையான பிளாஸ்டிக் இல்லாத சானிட்டரி நாப்கின்களை உருவாக்கிய கரூர் பள்ளி மாணவிகளுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். சன் செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் பிரகாஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.